ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். வேண்டாத பொருட்கள்லாம் கிச்சனில் வச்சுருப்போம். இதை வந்து ஒரு ஆர்கனைசராக மாற்றலான்னு தான் வச்சுருந்தேன். இந்த இதயம் நல்லெண்ணெய் கேனை அதேட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் கொடுக்குற ஸ்நாக்ஸ் பேகு அப்புறம் பாக்ஸ் எல்லாம் இதுக்காவது ரீயூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருப்போம். பட் அப்படியே தான் கிடக்கும். இது தேவையில்லாமல் கிச்சனில் ஒரு இடத்த அடைச்சி கிடக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து தேவையில்லாத நான் இன்றைக்கி வந்து அகற்றிட போகிறேன். இப்போ எதுவுமே எனக்கு வேண்டாம், அதில் அப்படியே எடுத்து வச்சாச்சு. அதேட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த வேயிங் மிஷின் வந்து அதோட மேல் பாகம் மட்டும்தான் இப்போ எங்கிட்ட இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கிறதுனால தூக்கி போட மனசே வரல எனக்கு. ஸோ இப்போது இதில் தேவையானதை மட்டும் இப்போ நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வேயிங் மிஷினோடதை நான் அழகாக என்ன பண்ண போகிறேன்னா, 2 டயர் ரேக்கில் அழகாக உள்ளுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இதில் ஆயில் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறச்சே பார்வைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை நான் வச்சுக்க போகிறேன். இது வந்து இந்த ஜாம்லாம் வாங்கறச்சே அதுக்கு மேலே அந்தோட மூடி தான் இது ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். எண்ணெய் பாட்டில் அப்புறம் எண்ணெய் தூக்கெலாம் வைக்கிறதுக்கு. இப்போ வேண்டான்னு எடுத்து வச்சுட்டேன். அதேட்டம் இந்த ஃப்ளைட்டில் கொடுக்குற இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை நம்ம வந்து வெண்ணெய் இல்லைனா சீஸ் இந்தமாரி போட்டு அழகாக இதில் ஒரு ஆர்கனைசராக நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து விம்பார் போட்டு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருக்கேன்னா. ஸோ தேவையானதை எடுத்து வச்சுட்டு உடனே டிசைட் பண்ணிட்டோன்னா கிச்சனுக்குமே ஷட்டர் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பேக்கில் வந்து நம்ம குட்டியாக வாங்குகிற மிக்சர் பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு மிளகும் பிரிக்காத அந்த மிளகாப்பொடி பேக்கெட்டையும் போட்டு நான் கிச்சன் கவுண்டர் டாப் ஒரு ஹூக்கில் அழகாக மாட்டி வச்சுட்டேன். இப்போது இது எல்லாமே எனக்கு தேவையில்லாது. ஸோ டக்குன்னு இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு இன்றைக்கி இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து இதெல்லாம் நான் வந்து வெளியில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.